வணக்கம். திரு செங்கோட்டையனுடைய கட்சி பதவியை பறிச்சது எல்லாருக்குமே தெரியும். இந்த கட்சி பதவியை பறித்த பிறகு இந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஊடகங்கள், திமுகவின் தொங்கு சதியாக உள்ள ஊடகங்கள், திமுகவின் குரலாக ஒலிக்கக்கூடிய ஊடகங்கள், அதாவது ஒரு சில பேர்லாம் சொல்லலாம், அது வேணாம் தவிர்க்கிறேன் நான். இவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது திரு செங்கோட்டையனுக்கு அந்த கொங்கு பகுதியில் அளவில்லாத ஒரு வரவேற்பு இருக்கிற மாதிரியும், அவரை நம்பி பல ஆயிரம் பேர் இருக்கிற மாதிரியும், கொத்து கொத்தாக அவர்கள் ராஜினாமா செய்வது போலவும் ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்க. இதில் என்ன ஆகிப்போச்சுன்னா, இன்னைக்கு அந்த பொய் அம்பலப்பட்டு நிற்குது. அந்தியூர் தொகுதி மக்கள், பவானிசாகர் தொகுதி மக்கள், கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி மக்கள், நிர்வாகிகள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, சாரையாக சேலத்தில் பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடியை சந்தித்து நாங்கள் உங்களுடன் தான் இருக்கிறோம், திரு பன்னாரின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ இருக்காருல அவர் சொல்லிட்டு போகிறாரு, கோபிச்செட்டிப்பாளையம் நகர செயலாளர் சொல்லிட்டு போகிறாரு. இந்த மாதிரி எல்லாருமே ஐயா நாங்கள் உங்க கூட தான் இருக்கோம், அந்த அரைவேக்காட்டை நம்பி செங்கோட்டையன் போயிட்டாரு, அதனால் நாங்கள் அவரு பின்னால் போய் நாங்கள் எங்களுடைய அரசியல் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ள விரும்பவில்லை, நாங்கள் எப்பயும் உங்க கூட தான் பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த ஊடகங்கள் மூஞ்சியை கொண்டு போய் எங்கே வச்சுப்பீங்க நீங்கள்? இந்த ஊடகங்கள் சொல்றதை விட இந்த ஊடகத்தில் இருக்கக்கூடிய செய்தி ஆசிரியர்கள் அவங்க தான் நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இப்படிலாம் எடப்பாடியாருக்கு எதிராக, அதிமுகவுக்கு எதிராக நரேட்டிவ் செட் பண்ணி எப்படியாவது இந்த கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும்ன்றது தான் அவங்க அஜெண்டா. இதுக்காக தான் அவங்க திமுக பேரோடு இருக்காங்க. இப்போ உங்க மூஞ்சி எங்கே வச்சுப்பீங்க? திரு டிடிவியும் திரு ஓபிஎஸும் இவர்கள் திமுக கூட்டணியில் போய் இணைய போகிறாங்க, விஜய் கூட்டணியில் போய் இணைய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான ஹேஷியங்களை பரப்பி வருகிறார்கள், பலவிதமான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள். இப்போதைக்கு அவங்க கூட்டணியிலிருந்து வெளியே போயிட்டாங்க, உண்மை. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் மீண்டும் சொல்கிறேன், இவர்களால் என்டிஏ கூட்டணியை விட்டு தேர்தலின் போது தனியாக நிற்க முடியாது, வேறு கூட்டணியில் இவர்களால் பயணிக்க முடியாது. இது நான் மீண்டும் அழித்து சொல்லிட்டு இருக்கேன். ஏற்கனவே 2-3 வீடியோ சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன். ஏன்னா இவங்க லகான் இவங்க 2 பேருடைய லகான் பிஜேபி கையில் இருக்கு. பிஜேபி அதிமுக கூட்டணி நோக்கம் என்ன? திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அப்படி அந்த நோக்கத்துக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய, பங்கம் ஏற்படுத்தக்கூடிய, இல்லை பலத்தை இயக்க வைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் பிஜேபி பார்த்து கொண்டு சும்மா இருக்குமா? இவங்க கடைசியில் இந்த என்டிஏ கூட்டணியில் எடப்பாடியார் காலில் விழுந்து ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஒன்று மட்டும் உண்மை, டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியே போனதுக்கு காரணம் அந்த அரைவேக்காட்டு தலைவர். அவரை இயக்குவது திமுக. இந்த அரைவேக்காட்டு தலைவரை நம்பித்தான் அவர் நம்ம எப்படி இருந்தாலும் அந்த அரைவேக்காட்டு நம்மளை பார்த்துக்குவோம், கைவிட்டுறாது, கேஸ்லாம் நம்ம ஒன்றும் பண்ணாது, எதாக இருந்தாலும் அவர் பார்த்துக்கொன்ற நம்பிக்கையில் தான் வெளில போனாரே தவிர, இந்த அரைவேக்காட்டு தலைவரே ஒரு மண்குதிரை அப்படின்றது கூடிய விரைவில் திரு டிடிவிக்கும் திரு ஓபிஎஸ்க்கும் தெரியும். அவர்கள் கண்டிப்பாக என்டிஏ கூட்டணிக்கு வந்தே தீர வேண்டும். ஏன்னா கூட்டணிக்கு ஊர்வலிக்கக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையும் பார்த்து கொண்டு சும்மா இருக்க அது அண்ணன் புரட்சித்தலைவர் எடப்பாடியாராகட்டும், பாஜகவை சேர்ந்த தலைவராகட்டும் யாரும் சொம்பைகள் இல்லை. அதனால சும்மா சாதாரணமாக விட்டுற மாட்டாங்க. விஜய் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துட்டு வர்றாரு, அவர் அவரோட வாக்குகளால் அதிமுக தோல்வியடைய போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை திமுக தரப்பு கலப்பி விடுது. ஆனால் விஜயால் வாக்குகளை இழக்கப் போவது திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தான். நான் இது ஏற்கனவே 2 முறை பதிவு பண்ணியிருக்கேன், மீண்டும் பதிவு பண்ணுறேன். விஜயால் கண்டிப்பாக தோல்வியடைய போவது திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தான். அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் விஜய் ஸ்பாயிலர். இதில் எந்த விதமான சந்தேகமும் வேணாம். நம்ம கழக சொந்தங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, நமக்கு விஜயால் பெரிய அளவுக்கு பாதிப்பே இல்லை. இருக்கலாம், சும்மா கொஞ்சமான இருக்கலாமே தவிர கண்டிப்பாக, அதாவது என்ன ஒரு உதாரணம் சொல்றேனே, ஒரு 10 ஓட்டு டிஎம்கே கூட்டணியிலேருந்து விஜய் எடுக்கிறான்னு சொன்னால் நம்ம சைட்லேருந்து 1-2 வாக்குகள் போவதற்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோதான். அடுத்தபடியாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இங்கிலாந்து, ஜெர்மனி சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு தமிழ்நாடு திரும்பிட்டார். அவர் ப்ரெஸ்ஸை பார்க்குறாரு. ப்ரெஸ் பண்ணால் அதாவது கேள்விக்கு பதில் சொல்லலை, ப்ரெஸ்ஸை பார்த்து படிக்கிறார். இதில் ஒரு ஹைலைட் காமெடி என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது கேள்வி கேட்காமையே கேள்வி கேட்டதாக நினைத்து கொண்டு அவர் பாட்டு படிச்சுன்னு போகிறார். அதாவது பொதுக்கூட்டத்தில் ஒரு பேப்பரை கொடுத்து படிக்க வைப்பாங்கல்ல அவர், அந்த மாதிரி என்ன பண்ணுறார், அவர் பாட்டு படிச்சுட்டு போயிட்டார். அடுத்து நீங்கள் கேட்க போகிற கேள்விக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான பதிலையும் படிச்சிட்டார். இதெல்லாம் தாண்டி என்ன பண்ணியிருக்காங்க, 3 நிமிஷத்தில் அவர் 41 முறை பேப்பரை பார்த்து படித்தார்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் அது ஒரு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. என்னங்க நியாயம் இது? பேப்பரை, அதாவது ப்ரெஸ்ஸை பார்த்தாலும் தப்புன்றீங்க, ப்ரெஸ்ஸை பார்க்கலனாலும் தப்புன்றீங்க, முன்ன போனால் பின்ன வாண்டுறீங்க, பின்ன வானா முன்ன போன்றீங்க.
3 நிமிஷத்துல வந்து 41 பேப்பர் படிச்சாரு அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவார்? அவரால் அவ்வளவுதான் முடியும். அதனாலதான் வந்து எடப்பாடி என்ன சொல்றாரு, அப்ப பொம்மை முதல்வர்னு சொல்லுவார். இவருக்கு நிர்வாக திறமையும் கிடையாது. எல்லாமே வந்து எழுதி கொடுத்தா படிச்சிடுவாரு. அந்த எழுதி கொடுத்துருக்கிறது சரியா தப்பான்னு கூட பார்க்குற அளவுக்கு இவருக்கு தெரியல. பாவம் அந்த அளவு தான் இருக்காது அவர். நம்ம வந்து குறை சொல்றதுன்னு வச்சுங்களேன், அந்த அளவு தான் அவரோட திறமை இருக்கு. அவர் ரிப்போர்ட்டருக்கு எதிர்க்க அந்த பேப்பரில் படிக்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, 15,516 கோடி ரூபாய் அளவுக்கு நாங்கள் வந்து எம்ஓஏ வந்து சைன் பண்ணியிருக்கோம். மொத்தம் வந்து 33 எம்ஓஏ வந்து சைன் ஆகிருக்கு. இதன் மூலமாக வந்து ஒரு 17,600 சில பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிட்டார். சரி, இதில் வந்து எவ்வளவு வந்து வரப்போகுது எங்கள் தமிழ்நாட்டுக்கு? இன்னும் நீங்கள் வந்து இருக்க போகுது 6 மாதம்தான். இதில் வந்து யாரை ஏமாற்றுவதற்கு இந்த பயணம் தான் வந்து எடப்பாடியார் கேட்குறாரு. இந்த பயணம் வந்து தமிழ்நாட்டுக்கு முதலீடுகளை ஈர்க்கவா அல்லது உங்கள் முதலீடுகளை அந்த நாட்டில் கொண்டு சேர்க்கவா அப்படின்னு கேட்டார். இது ஒன்று அவர் வந்து அவர் கோபம் பொத்துக்குச்சிங்க அவருக்கு. யாருக்கு? நம்ம முதலமைச்சருக்கு. முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, சிலரால் வந்து இதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. இது அந்த இவர் வந்து இந்த 15,516 கோடி ரூபாய்க்கு வந்து முதலீடுகளை ஈர்த்து வந்துட்டார்ல, இப்போ கொண்டு வந்து இப்போ வந்து எல்லாம் ஃபேக்ட்ரியில் ஆரம்பிக்க போகிறாங்க. அதை வந்து சிலரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால் எதுக்கு இந்த வெளிநாட்டு பயணம்? இங்கே இருக்கிற நிறுவனங்களை சந்தித்து பேசினால் போதாதா என்றெல்லாம் அறிவுபூர்வமாக கேட்கிறதாக நினைத்து கொண்டு புலம்பி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியாரை மறைமுகமாக சொல்றாரு. சரிங்க, இது என்னங்க புலம்பல் இருக்கு இதில்? அவர் கேட்கறது எடப்பாடியார் கேட்டது, நீங்கள் வந்து அவர்கிட்ட கேட்ட மாதிரி அவர் உங்ககிட்ட வெள்ளடி கேட்குறாரு. கொடுத்துட்டு போக வேண்டியது தானே? நீங்கள் நேர்மையானவர் தானே? நீங்கள் கொடுத்துட்டு போக வேண்டியது தானே? இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு தயக்கம் ஏன் இருக்குது? தயக்கம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்க. முதல்ல அமெரிக்கா போயிட்டு இருந்தப்ப வெள்ளை அறிக்கை பற்றி கேட்டால் வெள்ளை அறிக்கை கொடுக்குறது மரபு இல்லை. ஆனால் இவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது வெள்ளை அறிக்கை கேட்பாராம். ஆனால் இவர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது கேட்டால் வெள்ளை அறிக்கை கொடுக்கறது மரபு இல்லையாம். என்ன உருட்டுறாரு நம்ம முதலமைச்சர். அடுத்து ஒரு பொய், சுயமரியாதை கொள்கையை முதலீடு செய்துவிட்டு வந்திருக்கிறேன், தந்தை பெரியாரை பற்றி அந்த நாட்டில் முதலீடு பண்ணிவிட்டு வந்திருக்கிறேன். ஏங்க, இது வந்து பலரும் சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து ஏமாத்துறீங்க, பொய் சொல்கிறீங்க அப்படின்னு. திருப்பியும் யாரோ எழுதி கொடுத்துருக்காங்கன்னு படிக்கிறீங்களே, உங்களுக்கு தெரிய வேணாமா? அது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பெரியாரோட வந்து உருவ படத்தை திறந்தது வந்து பெருசாக நினைக்கிறாரா, மகிழ்ச்சியாக நினைக்கிறாராம். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு அரங்கை வாடகைக்கு எடுத்து அங்கே வந்து ஈவேரா படத்தை வச்சு திறந்தீங்க. திருப்பி கையோடு இந்த படத்தையும் கொண்டு போயாச்சு. இதில் எதுக்கு இந்த மாதிரி ஒரு சீனு கேட்டால் சுயமரியாதை, பகுத்தறிவு, இப்படியே பேசி பேசியே வந்து விளம்பரத்தை வச்சே உருட்டி 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 வந்து வாக்காளர்களை வந்து ஏமாற்ற நினைக்கலாமா? இது தப்பு இல்லையா? அது எவ்வளோ நாள் தான் அவங்களும் ஏமாறுவாங்க. அடுத்தது முதல்வரின் புதல்வர். அவர் வந்து எப்படின்னா, எப்படிலாம் ஒருத்தர் துணை முதலமைச்சர் இருக்கக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்றதுக்கு முழுமையான உதாரணமாக நிற்கிறார். அவர் சொல்லியிருக்காரு, எதிர்கட்சி தலைவருக்கு நான் தெரிவிக்க விரும்புவது என்னவென்றால், நீங்கள் ஆம்புலன்ஸ் வண்டியை நிறுத்த முயற்சி செய்கிறீர்கள், ஆனால் உங்களோட கட்சியை விரைவில் ஆம்புலன்ஸ் வண்டியில் ஏற்றக்கூடிய நிலைமையை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்துவார்கள். விரைவில் உங்கள் இயக்கம் ஐசியூவில் அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கார். நான் என்ன சொல்கிறேன்னா, திமுக ஏற்கனவே இப்போ வார்டில் இருக்குது, வார்டில் இருந்து சீரியஸ் கண்டிஷனில் இருக்குது, எப்போ வேணால் ஐசியூக்கு மாற்றலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு கையெழுத்து வாங்குறது ஆள் தேடிந்தாங்க. உங்கள் அப்பாவும் வந்து ஃபாரின் போயிட்டு வந்துட்டார். இப்போ கையெழுத்து போட்டு ஐசியூவில் போய் உள்ளே சேர்க்க போகிறாங்க. சேர்த்து ஏன்னா இப்போ ஐசியூவில் சேர்க்கும் போது வந்து அந்த ரிஸ்க் வந்து ஃபேக்டர்லாம் வந்து அவங்க யார் வந்து அட்டெண்டரோ அவங்களுக்கு தான் பொறுப்பு. அதனால் வந்து உங்கள் அப்பாட்ட கையெழுத்து வாங்கினேன், கொண்டு போய் டிஎம்கேவை ஐசியூவில் சேர்க்க போகிறது விரைவில் நடக்க போகுது. துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அவர்களே, உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் வந்து அடிக்கடி சொல்லுவீங்க, நான் கலைஞரின் பேரன்னு சொல்லுவீங்க, உங்கள் அப்பா வந்து நான் கலைஞரின் மகன் என்பதில் பெருமை கொள்கிறேன் அப்படின்னுவார். மந்திரிகுமாரி படத்தில் உங்கள் தாத்தா கலைஞர் கருணாநிதி எழுதிய வசனம் தான் இது. இத்தனை வருஷங்களுக்கு பிறகு திரும்பி வந்ததும் திரும்பி விடுவாய் என்று இருந்தேன். ஆனால் உன்னை பிடித்த சனியன் விடவில்லை. இரத்த வெறி கொண்டு அலைகிறாய். ஆம், அந்த வெறியின் ஆத்மாவோடு இரண்டரை கலந்து விட்டது. இனி எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அது மாறாது. பார்த்திபா, நீயும் நானும் பிழைக்க வேண்டுமானால் உன் கொள்ளை தொழிலை நிறுத்திவிட வேண்டும். அது எனக்கு விருப்பமான ஒரு கலை. என்ன, கொள்ளை அடிப்பது கலையா? ஆம் தந்தையே, கொள்ளையடிப்பது சிறந்த கலை. அந்த தொழிலை விட்டு விடலாம் பார்த்திபா. நல்ல கதை. தொழிலா அது? என் கலையப்பா, கலை. அந்த கலையை நான் விட முடியாது. ஏன் கொள்ளையடிக்காமல் இருக்க முடியாதா? இருக்கக்கூடாதா? இருக்கலாம். புலி ஆட்டை கொல்லாமல் இருந்தால், கொக்கு மீனை கொத்தாமல் இருந்தால், பாம்பு தவளை விழுங்காமல் இருந்தால் நானும் கொள்ளையடிக்காமல் இருக்கலாம். பார்த்திபா, வீரம் பேச இதுவல்ல வேலை. இதுதான் வேலை.
இது வந்து யாருக்கு பொருந்துன்றது உங்கள் மனசாட்சியை தொட்டு நீங்களே பார்த்துக்குங்க. எந்த கட்சி ஐசியூவில் இருக்குது, எந்த கட்சி ஐசியூவில் இல்லைன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். இன்னும் ஒன்று, உங்கள் ஆட்சியின் லட்சணத்தை வந்து ஒரு 4-5 பட்டியல் போடுறேன், அதை நீங்கள் கேளுங்க. மின் கட்டணம் உயர்வு, வீட்டு வரி உயர்வு, தண்ணீர் வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, பத்திரப்பதிவு கட்டணம் உயர்வு, தொழில் வரி உயர்வு, அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வு, போதைப்பொருள், கஞ்சா, ரசாயன போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரிப்பு. கொஞ்சம் நஞ்சலாம் இல்லை, அது ஏகமாக அதிகரித்து போச்சு. இப்போ தமிழ்நாடே வந்து கஞ்சா நாடுன்ற அளவுக்கு வந்து மாறி போச்சு. அதுக்கு அடுத்தது லஞ்சம், ஊழல், முறைகேடு, அது வந்து அளவு கடந்து பெருக்கெடுத்து ஓடுது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. பேருந்து கட்டணம் உயர்ந்து போச்சு, பால் விலை உயர்ந்து போச்சு, கட்டுமான பொருள் விலை உயர்ந்து போச்சு, சாலை வரியை உயர்த்திருக்கீங்க. உங்கள் அத்தை கனிமொழி சொன்ன மாதிரி இளம் விதவைகள் எண்ணிக்கை வந்து தாறுமாறாக உயர்ந்து போச்சு. வேலை வாய்ப்பே இல்லை. நீங்கள் வந்து பல லட்சம் சொன்னீங்க, 1 லட்சம் 2 லட்சம் நாங்கள் வேலை கொடுப்போம், இப்போ படித்த இளைஞர்கள்லாம் சொன்னீங்க. நீங்கள் சொன்னது பூரா பொய். நீங்கள் கொடுத்த வாக்குறுதி எதுவும் நிறைவேற்றலை. எல்லாம் பொய் சொல்லியே வந்து வாக்கு அறுவடை பண்ணிட்டீங்க. இனிமேலும் மக்களை ஏமாற்ற முடியாது. இந்த மாதிரி ஒரு லட்சணத்தில் ஆட்சியை வச்சுன்னு நீங்கள் அதிமுகவை பார்த்து ஐசியூன்றீங்க. நீங்கள் இந்த நாட்டின் சுதந்திர அத்தமனம், சுகபோக அத்தமனம், ராஜரீக அத்தமனம், 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 எல்லாம் அத்தமனம்.